ஆனா ஏழை பங்காளன் ஐயப்பன். ஐயப்பன் வந்து ஏழை பங்காளன். ஏழைகள் வீட்லையும் போய் கொடுக்க ஒரு தண்ணீர் வச்சாலும் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிடுவார், பாலை வச்சாலும் ஏற்றுக்கிடுவார், பணக்கார முக்கனியோடு பழங்களை வச்சாலும் சரி ஏற்றுக்கிடுவார். அவருக்கு தான் எந்த பேதமும் கிடையாது. அவர் நிஷ்கல மூர்த்தி, எதையும் தாங்கும் மனம் படைத்த ஒரு மகா மணிகண்டன், மகா ஞானி சுவாமி ஐயப்பன். அதனால்தான் அவர் எல்லாரும் எதைத்து வைப்பார், ஏழையின் பங்காளன். சாமி சரணம் சொல்லும்போது ஏழை பங்காளனே சரணமையப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏழை வீட்லையும் இருப்பான், கோடீஸ்வரர் வீட்லையும் இருப்பான். அவன் உள்ளத்துக்கு தகுந்தார் போல இருப்பான். எப்படி அதான் சொல்லுவான். நீரானந்தன் சுவாமிக்கு பேர் நீரானந்தன். நீரானந்தன் என்னது? தண்ணீரை வந்து தவளைப்பாலையில் விட்டா தவளைப்பாலை மாதிரி இருக்கும், குடத்துல விட்டா குடம் மாதிரியே இருக்கும், அப்படித்தானே? பாத்திரத்தில் விட்டா பாத்திரம் மாதிரியே இருக்கும். அது மாதிரிதான் பகவான் உன் உள்ளத்துல வந்து நீ தெளிவா இருந்தா உன் தெளிவுக்கு தகுந்தாறு போல காட்சி அளிப்பான். உன் உள்ளத்துல வஞ்சல் இருந்தா உனக்கு பாடம் புகட்டக்கூடிய வாத்தியாரா இருந்து உனக்கு பாடம் புகட்டுவான். உன் உள்ள எப்படியோ அது போலதான் இறைவன்.